வக்ஃப் சட்ட திருத்தம் பற்றின நியூஸ் தான் நேஷனல் ஹெட்லைன்ஸ். இப்போ இந்த சுச்சுவேஷனில் சில விஷயங்களை தெளிவாக பேசி ஆகணும். இஸ்லாமிய நண்பர்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுமாறு கேட்டுக்கிறேன். ரீசெண்டாக ஒரு பேஷண்ட்டை வீட்டில் சந்திக்க போயிருந்தேன். 40 வயசு நபர், இஸ்லாமியர் தான். அவருக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி எனப்படும் இறக்கமற்ற நோய், அதாவது இடுப்புக்கு கீழே மசில் செயல்படாது. அவரோட அண்ணனுக்கும் அதே கண்டிஷன் தான். கடந்த 10-12 வருஷமா 2 பேரும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் மாதம் 2,000 ரூபா ஃபிசிக்கலி சேலஞ்ச் பென்ஷன் வருது. அதில் தான் 2 குடும்பமும் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னை ரொம்ப பாதித்த விஷயம் இதில், இத்தனை நாளாக அவங்க ஒரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி வீட்டில் கம்மியான ரெண்டில் இருந்துட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்களே ரெண்ட் வாங்கினதே தப்பு, பட் ஸ்டில் இப்போ அவங்க இருக்கிற வீடு காலி பண்ண சொல்லி வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை குத்தகைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஓனர் அவங்கள டார்ச்சர் பண்ணி இப்போ அந்த வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க. ஏன்னா அப்போதானே அதில் இன்னும் அதிகமாக ரெண்ட் பார்க்க முடியும். இது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜமீன்தாரி சிஸ்டம் மாதிரி செயல்படுறதை உங்களால் கவனிக்க முடியுதா? அப்சல்யூட்லி மர்சிலஸ் கரப்ஷன் ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபண்ட்ஸ். எப்பேற்பட்டவர்களும் அந்த அண்ணன் தம்பியை பார்த்து மனசு இறங்கிடுவாங்க. அவ்வளோ வலியை கொடுக்கக்கூடியது அவங்க அன்றாட வாழ்க்கை. அந்த நிலைமையிலையும் இறை நம்பிக்கையோட உற்சாகமாக பேசுவாங்க. அப்பேற்பட்ட உதவி தேவைப்படுற ஃபிசிக்கலி சேலஞ்ச் சகோதரர்களுக்கே பயன்படலைன்னா யாருக்காக இந்த வக்ஃப் சொத்துக்கள் பயன்படுது? கேள்வி கேட்கணுமா, கேட்கக்கூடாதா? இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் வக்ஃப் என்பது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சேரிட்டின்னு சொல்லுவாங்க. வக்ஃபோட ஒரிஜின் பார்த்தீங்கன்னா, இப்ன் பத்துதா தன்னோட டிராவல் டைரியில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு எக்ஸாம்பிள், 1327 AD அவர் சிரியாவில் சாப்பிட போன ஒரு ஹோட்டலில் ஒரு வக்ஃப் இருந்துச்சான். யாராச்சும் வெயிட்டர் அந்த ஹோட்டலோட காஸ்ட்லியான பொர்சிலின் பிளேட்டை கீழே போட்டு உடச்சிட்டா அவரோட சம்பளத்தில் அதை பிடிக்காம வக்ஃப் ப்ராப்பர்ட்டியோட மணிலேருந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு. ஸோ வக்ஃபோட ஒரிஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது தான். குறிப்பாக ஏழை எளியோருக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும்னு நம்ம முன்னோர்களால் தானம் செய்யப்பட்ட சொத்துக்கள் தான் வக்ஃப். அதை சரியாக நிர்வகிக்கிறதுக்கு தான் வக்ஃப் போர்டு. ஆனால் உண்மையில் அது அப்படி ஏழை எளியோர்களுக்கு பயன்படுறதில்லை. செல்வாக்குள்ள நபர்கள் தங்களோட சொத்துக்களை பெருக்கிக்கிறதுக்கு தான் பயன்பட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இஸ்லாமிய நண்பர்கள்கிட்ட கேட்குறேன், நிஜமாவே இந்த வக்ஃப் சொத்துக்கள் ஏழை மக்களுக்கு பயன்படுற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச கட்டாயம் கமெண்ட்ஸில் போடுங்க. பள்ளிவாசல், கபர்ஸ்தான், அப்புறம் ரம்ஜான் மாதத்தில் 5 கிலோ அரிசியும் சர்க்கரையும் மட்டும் போதுமா ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பத்தை முன்னேற்றுறதுக்கு? பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஏழை எளியோர்களுக்கு பயன்பெற மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் தேவையே இல்லையா? ஏன்னா நான் இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் வக்ஃப் போர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கவர்மெண்ட் வெப்சைட்டில் தேடி பார்த்தேன். பள்ளிவாசல், மദ്രസா மற்றும் கபர்ஸ்தான் மட்டும்தான் அவங்க கட்டியிருக்கதா அந்த வெப்சைட்டில் எனக்கு தெரிய வந்துச்சு. வக்ஃப் சட்ட திருத்தம் கொண்டு வராங்கன்னு அரசாங்கத்தை எதிர்த்து போராடுற இளைஞர்களுக்கு இதெல்லாம் தெரியணும். ஏன்னா நம்மளை ஒடுக்கக்கூடிய எதிரி மத்திய அரசாங்கம் இல்லை, நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் தான். எப்படி ஹிந்துக்களே ஒன்று கூடுங்கள், ஹிந்து கத்ரே மேஹேன்னு கோஷம் போட்டு ஆள் சேர்த்துட்டு அந்த குரூப் உள்ளே இருக்கக்கூடிய ஒடுக்குமுறையை மறைக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் இங்கே இன்னொரு குரூப் இஸ்லாமியர்களே ஒன்று கூடுங்கள், நம்ம கபர்ஸ்தானை இடிச்சிருவாங்க, நம்ம பள்ளிவாசலை பிடுங்கிடுவாங்கன்னு நமக்குள்ள பயத்தை உண்டாக்கி நம்மளை நிஜமாவே ஒடுக்கிட்டு இருக்கக்கூடிய, நம்மளை வளர விடாமல் தடுத்துட்டு இருக்கக்கூடியவர்கள்கிட்ட இருந்து நம்ம அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுறாங்க. இப்போவாச்சும் அலர்ட் ஆகுங்க. இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் இந்தியன் ஆர்மிக்கு அப்புறம் வக்ஃப் போர்டு தான் இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய நில உரிமையாளர். வக்ஃப் சொத்துக்களோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடின்னு புள்ளி விவரம் சொல்லுது. சரியான நிர்வாகம் இருந்தால் அதுல இருந்து 10% இயர்லி ரிட்டர்ன்ஸே 20 to 30,000 crores, அதாவது 20,000-30,000 கோடியை மிஞ்சும். அந்த பணத்தை வச்சு எத்தனை முஸ்லீம் குடும்பங்களுக்கு இலவச மருத்துவ வசதிகள் செஞ்சு தரலாம், எத்தனை பள்ளி கல்லூரிகளில் தரமான இலவச கல்வி தர முடியும், எத்தனை படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்க முடியும், எத்தனை தொழில் முனைவர்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இனிஷியல் புஷ் கொடுக்க முடியும். இதெல்லாம் எதுவுமே இவங்க பண்ணாததால தான் இஸ்லாமிய இளைஞர்கள் நிறைய பேர் அடிமாட்டு சம்பளத்துக்கு அரேபிய நாடுகளில் சரணடைஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போவாச்சும் கரெக்டான கேள்வி கேளுங்க. வக்ஃப் நிர்வாகத்தை சரி செய்யணும், கருப்பு ஆடுகளை களை எடுக்கணும். நான் கேட்ட கேள்வி கரெக்ட்னு தோணுச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணி மாற்றம் கொண்டு வர ஹெல்ப் பண்ணுங்க. மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, கட்டாயம் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.